ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இரண்டாவது T20 300 ரன்களை கடந்து இந்தியா உலக சாதனை. இரட்டை குழல் துப்பாக்கியாக ஜிம்பாப்வே பவுலர்களை சுட்டுத் தள்ளிய சூரியவன்சி மற்றும் ரிங்கு சிங் ஜோடி உலகின் நம்பர் 1 பார்ட்னர்ஷிப். அதாவது இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. ஜிம்பாப்வே நாட்டில் வைத்து நடைபெற்று வரும் இந்த ஒரு தொடர் என்பது 3 T20 போட்டிகள் கொண்ட தொடராக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த தொடரை வெல்வதற்கு இந்திய அணி கடுமையாக போராடியும் வருகிறது. இந்த தொடரை இந்திய அணி கட்டாயம் வென்றாக வேண்டிய நெருக்கடியான சூழலிலும் இருக்கிறது. அதற்கு காரணம், இதற்கு முன்பு நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான T20 தொடராக இருக்கட்டும், இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடராக இருக்கட்டும், 2 தொடரையுமே இந்திய T20 அணி இழந்திருந்தது. ஆகவே அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த ஜிம்பாப்வே தொடரையாவது இந்திய அணி கைப்பற்ற வேண்டும். அந்த ஒரு முனைப்பில்தான் இந்த ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடரை இந்திய அணி அணுகியது. அதுவும் இந்த தொடர் தொடங்கி நடைபெற்ற முதல் T20 போட்டியிலேயே இந்திய அணி எளிதாகவே வெற்றி பெற்றது. ஜிம்பாப்வே அணி அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்தபோது 130 ரன்களுக்குள் சுருட்டி அதை வெறும் 13 ஓவர்களுக்குள்ளாகவே சேசிங் செய்து முதல் T20 போட்டியில் இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றது. அந்த ஒரு வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய சூரியவன்சி தாங்க. வெறும் 19 பந்தில் அரை சதம் எடுத்து அதிரடி வானவேடிக்கை காட்டி அந்த போட்டியில் இந்திய அணியை எளிதாக வெற்றி பெற செய்தார் சூரியவன்சி. சூரியவன்சியின் அந்த ஒரு அதிரடிதான் முதல் T20 போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெறுவதற்கு காரணமாகவும் இருந்தது. அதுவும் சூரியவன்சிக்கு இப்போதுதான் T20 இந்திய அணியில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த அயர்லாந்துக்கு எதிரான T20 தொடரிலும் இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரிலும் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்திய T20 அணியின் ஸ்குவாடில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பிளேயிங் 11இல் களமிறக்கி விடப்பட்டது என்பது இங்கிலாந்துக்கு எதிரான 2 போட்டிகளில் மட்டும்தான். அத்தகைய போட்டிகளில் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்த சூரியவன்சி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தினார். அதன் பிறகு மீண்டும் இந்த ஜிம்பாப்வே தொடரில் வாய்ப்பு கிடைத்து இவர் களமிறங்கிய முதல் போட்டியிலேயே சூரியவன்சி யார் என்பதை காட்டியிருந்தார். வெறும் 19 பந்தில் அரை சதம் எடுத்து இந்திய அணியின் வெற்றியை இன்னும் எளிதாக மாற்றியிருந்தார் சூரியவன்சி. அது மட்டுமில்லாமல் இந்த தொடரில், அதாவது இந்த ஜிம்பாப்வே தொடரில் ரிங்கு சிங்கும் இருக்கிறார். இதற்கு முந்தைய T20 தொடர்களில் ரிங்கு சிங்கும் இடம்பெறவில்லை. ஆகவே இந்த ஜிம்பாப்வே தொடரில்தான் ரிங்கு சிங் இடம்பெற்றிருக்கிறார். இதன் காரணமாக ஒரு பக்கம் சூரியவன்சி, மறுபக்கம் ரிங்கு சிங் என இவர்களை விட்டால் அதிரடி மன்னன் அபிஷேக் சர்மா, பாக்கெட் டைனமோ என்று அழைக்கப்படும் இசான் கிசான் என இப்படியான அதிரடிக்கு பேர் போன அனைத்து பேட்ஸ்மேன்களும் இந்த ஒரு தொடரில் இருக்கின்றனர். அதுவும் இந்த தொடரின் ஆடும் 11லேயே இவர்கள் அனைவரும் விளையாடுகின்றனர். இதனால்தான் இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பும் அதிகமானது. அத்தகைய எதிர்பார்ப்பில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டி சற்று முன் தொடங்கியது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரை இந்த போட்டியிலேயே கைப்பற்றிவிடும். ஒருவேளை இந்த போட்டியை ஜிம்பாப்வே அணி வெற்றி பெற்றுவிட்டால் 1-1 என்ற சமநிலையில் இந்த இரு அணிகளும் வந்துவிடும். அதன் பிறகு கடைசி மற்றும் 3வது T20 போட்டியை வெல்லும் அணிதான் தொடரை வெல்வதாக அறிவிக்கப்படும். ஆனால் கண்டிப்பாக அப்படி ஒரு சூழ்நிலைக்கு இந்திய அணி கொண்டு செல்லக்கூடாது. இந்த 2வது T20 போட்டியிலேயே வெற்றி பெற்று ஒரு போட்டி மீதம் இருக்கும் போதே இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்ற வேண்டும். அதுதான் இந்திய அணி போன்ற ஜாம்பவான் அணிக்கு பெருமையாகும். அந்த ஒரு மனநிலையில்தான் இந்த 2வது T20 போட்டியை இந்திய அணியும் அணுகியது. ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கிய போது வினோதமான சம்பவம் ஒன்றும் அரங்கேறியது. அவங்க வழக்கமாக இந்திய அணியின் பேட்டிங் வரிசையில் ரிங்கு சிங் வந்துட்டு 6வது அல்லது 7வது வரிசையில்தான் பேட்டிங் செய்ய களமிறங்குவார். ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் திடீரென 1 டவுனில் இவர் களமிறக்கி விடப்பட்டார். அதாவது இந்த போட்டி தொடங்கி ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் களமிறங்கினார்கள். இந்த இருவரின் அதிரடியே சிறப்பாகத்தான் இருந்தது. ஆனாலும் அபிஷேக் சர்மா வெறும் 9 பந்தில் 28 ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டை துரதிருஷ்டவசமாக பறிகொடுக்க அந்த சமயத்தில் திடீரென ரிங்கு சிங் களமிறங்கினார். இதுதான் பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தது.
பின்னர் ரிங்கு சிங்கும் சூரியவன்சியும் சேர்ந்து வெறித்தனமான நம்பவே முடியாத ஒரு அதிரடியை வெளிப்படுத்தினார்கள். இந்த 2 பேருமே போட்டி போட்டுக்கொண்டு சிக்சர்கள், பவுண்டரிகள் என மாறி மாறி விளாசினார்கள். இப்படி ஒரு அதிரடியை இதற்கு முன்பு இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாறும் பார்த்திருக்காது என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் சரியாக ரிங்கு சிங் பேட்டிங் செய்ய களமிறங்கியதற்கு பிறகு இந்த இருவரும் வெறும் 21 பந்தில் அரை சதம் எடுத்து, அதற்கு பிறகு 43 பந்தில் முழு சதம் எடுத்து, அதற்கு பிறகு 59 பந்தில் 150 ரன்கள் வரை எடுத்து என இப்படியாக ஒவ்வொரு 20 பந்துகளுக்கும் 50 ரன்களை பார்ட்னர்ஷிப்பில் ரன்கள் மலைகளாக குவித்து வந்தனர். இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த போட்டியில் இந்த 2 பேருமே சொல்லி வைத்தது போல 13 சிக்சர்களை அடித்திருந்தனர். எப்படி சூரியவன்சியும் சரியாக 13 சிக்சர்களை அடித்திருந்தார், அதே போல ரிங்கு சிங்கும் சொல்லி வைத்தது போல 13 சிக்சர்களை அடித்திருந்தார். ஆகவே இதிலும் இவர்களது ஒற்றுமை என்பது உச்சபட்சமாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இந்த இருவருமே சதத்தையும் தொட்டுவிட்டனர். ரிங்கு சிங்கை பொறுத்தவரையில் 107 ரன்களும், சூரியவன்சியை பொறுத்தவரையில் 112 ரன்களும் என எடுத்து இந்த ஒரு போட்டியை ஒட்டுமொத்தமாக உலக சாதனை போட்டியாக மாற்றிவிட்டனர். அதுவும் கடந்த 2 தொடர்களான அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான T20 தொடரை இழந்ததற்கு சேர்த்து மாத்து இந்த ஒரு போட்டியில் பதிலடி கொடுப்பது போலத்தான் இந்திய அணியின் அதிரடி என்பது இருந்தது. அந்த அளவுக்கு இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் இந்த ஒரு அதிரடி ஆட்டம் அமைந்தது. இந்திய அணி என்பது எவ்வளவு பெரிய ஜாம்பவான் அணி என்பதை இந்த ஒரு போட்டி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்திற்கும் உணர்த்தியிருக்கும். அந்த அளவுக்கான ஒரு உச்சக்கட்ட அதிரடியைத்தான் இந்த இருவரும் இந்த போட்டியில் செய்து காட்டினார்கள். மேலும் இந்த இருவரின் இந்த ஒரு அதிரடியால் இந்திய அணி இந்த போட்டியில் 333 ரன்கள் வரை எடுத்திருந்தது. இதுவும் கூட ஒரு ஆச்சரியமான இலக்குதான். சரியாக 3-3-3 என 333 ரன்கள் வரை இந்திய அணி எடுக்க, இதுதான் ஒரு T20 கிரிக்கெட் போட்டியில் சர்வதேச அளவில் ஒரு அணி எடுத்த அதிகபட்ச இலக்காகவும் மாறியது. பின்னர் ஒரு பக்கம் சூரியவன்சி மறுபக்கம் ரிங்கு சிங் என இந்த இருவரும் ஒன்றாக சேர்ந்தால் இந்தளவுக்கு ரன் வரவில்லை என்றால்தான் ஆச்சரியமே. அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப்பை தான் இந்த ஒரு போட்டியில் நம்மால் காண முடிந்தது. அந்தளவுக்கு இந்த போட்டியில் அடித்து வெளுத்து விட்டனர். மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி வெறும் 3 விக்கெட்டுகளை மட்டுமே தான் இழந்திருந்தது. இதுவும் ஒரு உலக சாதனையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய ரன்கள் எடுத்த போதும் கூட இந்திய அணி அதிக விக்கெட்டுகளை இழக்கவில்லை. பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை நோக்கி இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியை பொறுத்தவரையில் இலக்கை பார்த்த உடனேயே ஜிம்பாப்வே அணியின் மனநிலை என்பது மொத்தமாக உடைந்து போய்விட்டது. ஆகவே இந்த போட்டியில் ஜிம்பாப்வே அணி வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்பதை முதல் இன்னிங்ஸிலேயே தெரிந்துவிட்டது. ஆனாலும் கூட முடிந்தவரை போராடுவோம் என்று களமிறங்கிய ஜிம்பாப்வே அணிக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் ஜிம்பாப்வே அணி 100 ரன்களை கூட தொட முடியாமல் வெறும் 91 ரன்களில் மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து இந்த போட்டியில் மிகப்பெரிய படுதோல்வியை அடைந்தது. அந்தளவுக்கு இந்திய அணி எடுத்த இலக்கு என்பது ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன்களை அதிரடியாக விளையாடியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளியதால் ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன்களும் அதிரடியாக மட்டுமே விளையாட நினைத்து மொத்த விக்கெட்டுகளையும் பறிகொடுத்தனர். அதுவும் வெறும் 16 ஓவர்களுக்கு உள்ளாகவே ஜிம்பாப்வே அணி மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆகிவிட்டது. இதன் காரணமாக இந்திய அணி இந்த போட்டியில் பிரம்மாண்ட சரித்திர வெற்றி ஒன்றை படைத்து காட்டியது. மேலும் இந்த ஒரு வார்ம் அப் மேட்சில் அடைந்த இப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியைப் போல அதிகாரப்பூர்வ 2வது T20 போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்று இந்த தொடரை 2 போட்டிகளில் கைப்பற்ற முடியும் என்பதை இந்த ஒரு போட்டி மூலமாக இந்திய அணி உணர்த்திவிட்டது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு வெறித்தனமான பேட்டிங்கை பற்றியும், குறிப்பாக சூரியவன்சி மற்றும் ரிங்கு சிங்கின் இந்த ஒரு மாசான பார்ட்னர்ஷிப் அதிரடியை பற்றியும், இதே போல ஒரு ஆட்டத்தை இந்த தொடர் முழுக்க வெளிப்படுத்தி இந்த தொடரை எளிதாக இந்திய அணி கைப்பற்றுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.